இப்போ எல்ஜி வாஷிங் மிஷின் ஓடும்போது இந்த மாதிரி ரொம்ப சவுண்ட் அதிகமாக வருது அப்படின்னா எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்விட்சை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி ப்ளக் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி டாப் லோடு, கிட்டத்தட்ட 6.2 kg ட்ரம் வெயிட்டு. ஸோ இப்போ வந்து துணி இப்படி அழுத்தி விட்டு பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு கிளாத் எல்லாம் போட்டிருக்குறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த துணி எல்லாத்தையும் இப்படி நம்ம ஈக்குவலாக அழுத்தி விட்டுட்டு மெஷின் ஈக்குவல் பொசிஷனில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்போ அது ஈக்குவல் பொசிஷனில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், லைட்டாக நகர்த்தி விட்டுட்டு எகெயின் நம்ம ப்ளக் பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா, ஸோ இப்போ பாருங்கள் மெஷின் டைம் வந்து ஃபஸ்ட்டு 27 காட்டிகிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ மெஷினோட டைம் வந்து 31. ஸோ 31 மினிட்ஸ்லேருந்து ஓட போகிறதில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதை சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். ஸோ அதனால் இப்போ 28 செகண்ட் வந்துச்சு. ஸோ ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் சேம் சவுண்டு வருதா அப்படின்ட்டு. ஸோ என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் இப்போ குட்டீஸோட ட்ரெஸ் எல்லாம் போடுறோம், அவங்களோட பேண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய கொக்கி எல்லாம் போய் மாட்டுச்சு அப்படின்னாலும், சைடில் வந்து ட்ரம்மை ஸ்க்ராட்ச் பண்ணுச்சுனாலும் இந்த மாதிரி சவுண்டு வரும். அல்லது பெட்ஷீட் போட்டு விட்டோம் அப்படின்னா அதனால் ஓவர் வெயிட் இருக்கும்போது ஒரு பக்கமாக போய் சேர்ந்துக்குச்சுன்னா இந்த மாதிரி சவுண்டு வந்துட்டுருக்கும். இப்போ நம்ம சரி பண்ணி போட்டுட்டோம், எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணி போட்டுட்டோம். ஸோ ஈக்குவல் பண்ணி போடவும் எப்படி ஓடிட்டுருக்குது பாருங்கள், நார்மலாக ஓடிட்டுருக்கு. ஸோ இதை அப்படியே அழுத்தி விடலாம். இல்லை செகண்ட் டைம் உங்களுக்கு இதே மாதிரியே சவுண்டு வருது, ரொம்ப ட்ரம் அடிக்கிற மாதிரி சவுண்டு வருதுன்னா, ஒன்ஸ் உள்ளே இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே இதே மாதிரியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ப்ளக் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ உள்ளே இருக்கிற கிளாத் எல்லாமே சேர்லேயோ பக்கெட்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு துணியும் வந்து ஈக்குவலாக உள்பக்கம் போட்டு விடணும். ஸோ அப்போ ட்ரம் வந்து பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வந்து சத்தம் வந்து ரெடன்னு அடிச்சதில்ல. ஸோ அந்த மாதிரி சவுண்டு வராது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 27. ஸோ அந்த 27 இருக்கும்போது தான் லாஸ்ட் டைம் சவுண்ட் அந்த மாதிரி டப் டப்னு அடிச்சது இல்லையா. ஸோ அதனால் நம்ம இன்னொரு செகண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா இல்லை நார்மலாக ஓடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சத்தம் வரும்போது அடுத்த ஆப்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஸ்விட்சை மட்டுமே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா நார்மலாக ஓட ஆரம்பிச்சிடும். ஆர் அதர்வைஸ் இன்னொரு மெத்தட் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்பின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்பின் அப்படிங்கிற ஆப்ஷனை ஒரு டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ரொட்டேட் ஆகி நார்மலாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் கிட்டத்தட்ட ட்ரம்மோட ஹாஃபுக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ வாஷிங் லெவல் உங்களுக்கு எவ்வளோ மினிட்ஸ் தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ எவ்வளோ டைம்ஸ் ரின்ஸ் பண்ணணும்னு வச்சுருக்கேன்னா 2 டைம். ஸோ ஸ்பின் பண்ணுறது, அதாவது தண்ணி ஃபுல்லாக முறுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் வச்சுருக்கேன். பொசையில் வச்சுருக்கேன், அதாவது எல்லா விதமான கிளாத்தும் உள்ளே இருக்குது. ஸோ வந்து குவிக்காக வாஷ் பண்ணணுன்னாலும் வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் லெவல் 2வதுல இருந்தால் மட்டும்தான் குவிக் வாஷ்க்கு அலோடு. ஸோ ஹாஃப் ட்ரம் லெவலுக்கு வாட்டர் லெவல் வச்சோம் அப்படின்னா அது ஃப்ரிட்ஜிலேயோ அல்லது ஜீன்ஸு உல் அந்த மாதிரி தனித்தனியாக ஜீன்ஸோ உள் மட்டும் போட்டு துவைக்கிறோன்னா அந்த ப்ரோக்ராம் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ப்ரோக்ராம் ஸ்விட்சில் ஆப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இதை ஓடிட்டுருக்கிறத நம்ம பாஸ் பண்ணுறதுனால இது கொடுத்து பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 26 மினிட்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இனியும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும்.